வெல்கம் டு செந்தாமரை மேத்தமெட்டிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் தேர்ட் ஒன் பார்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டு பாலினாமியோட ஜிசிடி கண்டுபிடிக்கணும், அதுதான் இந்த கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் காமனாக இருக்கட்டாமல் வெளில எடுத்துடுறோம். ஸோ இந்த பாலினாமியில் 2 காமனாக இருக்குது, வெளில எடுத்துடுறோம். இந்த பாலினாமியில் 3 காமனாக இருக்குது, வெளில எடுத்துடுறோம். ஓகேயா? வெளியில் எடுத்த பிறகு இருக்கிற அந்த பாலினாமியில் வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது f(x) g(x) அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஓகேயா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் 2 ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x⁴ x³ அப்படின்னு இருந்துச்சு. அதனால எதோடைய பவர் அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அந்த 2 ப்ராப்ளமையும் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, இன்னும் ஈஸியாக புரியும். சரியா? ஆனால் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே x⁴ இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி இதில் எது நாங்கள் டிவைசர் எது நாங்கள் டிவைடண்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஓகேயா? ஸோ எது நீங்கள் டிவைடண்ட்டாக எடுக்கணும்னா எல்லாத்துடைய கோஎஃபிஷியன்ட்டையும் நீங்கள் பாருங்கள். இதில் இருக்க கோஎஃபிஷியன்ட் அது முதல்ல நம்ம இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இதில் 1 இருக்குது. அப்போ நம்ம இதை தான் நம்ம டிவைடண்ட்டில் எடுத்துக்கணும், இதை டிவைசராக எடுத்துக்கணும். சரியா? ஸோ உங்களுக்கு பவர் சேமாக இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கோஎஃபிஷியண்ட்டை பார்க்கணும். ஓகே? ஸோ இதை நம்ம டிவைடண்ட்டாக எழுதியாச்சு, இதை டிவைசராக எழுதியாச்சு. ஓகேயா? இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம், டிவைடண்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம், டிவைசரில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணி பாருங்கள். 2x⁴/x⁴ கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். அதை தான் இங்கே கோஷன்ட்டில் எழுதணும். ஓகேயா? இப்போ இந்த 2 கூட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 × x⁴ 2x⁴ 2 × 2x³ 4x³, 2 × -4x² -8x², 2 × -8x -16x. ஓகேயா? இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது மைனஸ் சைனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹோலாக ஃபுல்லாத்தையும் சப்ராக்ட் சைனில் சேஞ்ச் பண்ணணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். 7 - 4 3x³ 4 - 8 இது ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போது 4 + 4 + 8 + 12x², -4 + 16, ஸோ +16x. ஸோ இந்த லைக் டேர்ம் அப்புறமா இந்த அடிஷன் சப்ராக்ஷன்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம். சரியா? இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கா? இல்லை. நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சாதான் இங்கே இருக்க டிவைசரை கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கல. அப்போ இதை நம்மளால் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப், கொடுத்துருக்க டிவைசரை டிவைடண்ட்டாக மாற்றிட்டு ரிமைண்டரை டிவைசராக மாற்றிடணும். சரியா? இங்கே போடுறது டிவைடண்ட், எதை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அது டிவைசர், இங்கே கிடைக்கிற ஆன்சர் கோஷன்ட், ரிமைனிங் இருக்கிறது ரிமைண்டர். ஓகேயா? இது கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், இந்த நியூ ரிமைண்டரில் காமன் டேர்ம் நமக்கு இருக்குது, அதை நம்ம வெளில எடுத்துடுறோம். எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறத எழுதிடுறோம். இந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் இருக்குல்ல, அதை நம்ம விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ இதுலேயுமே x⁴ இருக்குது /x³. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் டிவைசருடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வச்சு டிவைட் பண்ணோன்னா நமக்கு இங்கே x கிடைக்கும். கரெக்டாக? x × x × x × x தானே x⁴. x³ x × x × x-ஆ? ஸோ 3x கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரே ஒரு x தான் இருக்கும், அதனால இங்கே x எழுதுகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் x × x³ x⁴, x × 4x² 4x³, x × 4x 4x². சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -2x³ -4 இங்கேயும் -4, ஸோ -8x², இந்த -8x கீழே வந்துடும். ஓகேயா? இப்போ பாருங்கள், இங்கே -2x³ இருக்குது, -2x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -2 வரும், அதனால தான் இங்கே -2 போட்டிருக்கோம். -2வை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். -2x³ -2 × 4 -8x², -2 × +4 -8x. ஓகே? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைண்டர் நமக்கு 0 கிடச்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சுன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த டிவைசர், இந்த டிவைசர் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே? இந்த டிவைடண்ட், டிவைசர், கோஷன்ட், ரிமைண்டர், இப்போ இந்த டிவைசர் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேயா? இது 4 பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே டிவைசர் எப்போ நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ரிமைண்டர் 0 இருக்கும் போது தான். சரியா? இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிசிடி நமக்கு என்னது? x³ + 4x² + 4x, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். ஓகே. ஃபோர்த் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காமன் டேர்ம் வெளில எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் டேர்ம் ரெண்டுத்துலேயே வெளில எடுத்துட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்களேன், ரெண்டுத்துலேயுமே சேம் பவர் இருக்குது, டிகிரி வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்ம எதை வந்து டிவைடண்ட்டாக எடுப்போம், எதை டிவைசராக எடுப்போம்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு தான் கோஎஃபிஷியன்ட் பார்க்க சொன்னேன். இதில் பாருங்கள், இதில் 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதில் தான் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா கோஎஃபிஷியன்ட், அதனால் இதை நம்ம உள்ளே போட்டுறோம், டிவைடண்ட்டாக எடுத்துக்கிறோம், இதை டிவைசராக எடுத்துக்கிறோம். ஓகேயா, எடுத்துட்டு இப்போ டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் கியூப், இங்கே எக்ஸ் கியூப் இருக்கிறதால எக்ஸ் கியூப் மேலே போடுறோம், இங்கே எக்ஸ் கியூப் இருக்கிறத கீழே போடுறோம். நம்ம கேன்சல் பண்ணால் 1 கிடைக்கும், அதனால தான் இங்கே 1 போடுறோம் கோஷன்ட்டில். ஓகே, ஸோ இப்போ 1 கூட இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 கிடச்சிரும். சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ் கியூப் எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. 2x ஸ்கொயர், இங்கே 1x ஸ்கொயர் இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணுறதால எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. 2 - 1 1. ஓகேயா, ரிமைண்டர் நமக்கு 0 கிடச்சிச்சா? இல்லை, ரிமைண்டர் 0 கிடைக்கல அப்படின்னா டிவைசரை டிவைடண்ட்டில் எழுதிடணும், ரிமைண்டரை டிவைசராக எழுதிடணும், அவ்வளோதான். எழுதிட்டு இப்போ நம்ம இங்கே கோஷன்ட்டில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோன்னா எக்ஸ் கிடைக்கும், சரியா? அதனால் இங்கே எக்ஸ் எழுதியிருக்கோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 0x 0x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். ஓகே, சப்ராக்ஷன் சைன் போடுறோம். இந்த எக்ஸ் கியூபும் எக்ஸ் டேர்மும் கேன்சல் ஆகிடுது. இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது கீழே அப்படியே 1 வந்துடுது. ஓகேயா, இப்போ பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 1 தானே கிடைக்கும், கேன்சல் ஆகிட்டு. அதனால் இங்கே 1 போடுறோம். 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்ட்டு 1 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் 1 கேன்சல் ஆகிடுது, 0 நமக்கு ரிமைண்டராக கிடச்சிருது. சூப்பர், 0 ரிமைண்டராக கிடச்சிருச்சுன்னா இங்கே இருக்க டிவைசர் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். எந்த டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அதோடைய டிவைசர் தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேயா, ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் திஸ் 2 polynomial is x square plus 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 0x இருக்குது, அதனால் இதை நம்ம ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு x square plus 1 நம்ம எழுதிக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா 3 and 6, இதோடைய ஜிசிடி நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம லீடிங் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோட ஜிசிடி கண்டுபிடிக்கணும். இது என்ன 4th சம்க்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, 3ர்டுக்கெலாம் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். அதுக்கு நான் சொல்கிற ரீசன், இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோட ஜிசிடி வந்து நமக்கு 3. ஏன் நம்ம 4த்துக்கு நம்ம கண்டுபிடிக்கலன்னா அதோடைய லீடிங் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 வந்திருக்கும், அதனால் அதை அவங்க நம்ம சொல்லலை. 1 தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் இங்கே நமக்கு 3 வரப்போகுதுன்றதால போடுறோம். ஆக்சுவலாக நம்ம அங்கேயுமே போடணும். நமக்கு கொடுத்துருக்க அந்த 2 லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோட ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த ஜிசிடியோட மல்டிப்ளை பண்ணணும், இந்த பாலினாமியலோட ஜிசிடியோட மல்டிப்ளை பண்ணணும், சரியா? இப்போ பாருங்கள், லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3 and 6 is 3. ஓகே, 3 and 6 is 3 அப்படின்னா அதோட ஜிசிடி 3. எப்படி இதை கண்டுபிடிச்சோன்றதை கீழே சொல்கிறேன் பாருங்கள். லாங் டிவிஷன் மெத்தடில் இதை போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் இங்கே 6 உள்ளே போட்டு 3 வெளில போட்டோம் ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு. 3 2s are 6ன்றதால கோஷன்ட் இங்கே 2 வந்திருக்கு. இங்கே 6 போட்டால் ரிமைண்டர் 0 கிடச்சிரும். ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சுன்னா இங்கே இருக்க டிவைசர் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அதனால் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 3 and 6 is 3. இது வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணுறது. இன்னொன்று எப்படி பண்ணலான்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி பண்ணலாம். அதை ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லை டிவைசர்ஸ்னு சொல்லலாம், சரியா? டிவைசர்ஸ் ஆஃப் 3 உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா 3 என்னென்ன டேபிள்லாம் வரும்னு சொல்லுங்களேன். 1 டேபிள் 3 டேபிளில் வருமா, அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3 ஆர் டிவைசஸ் ஆஃப் 3, ரெண்டும் ஒன்று தான். அடுத்து டிவைசஸ் ஆஃப் 6 எந்தெந்த டேபிள்லாம் வரும், 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள், கரெக்டாக? அது ரெண்டுத்தையும் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும். காமன் டிவைசர் இங்கே என்ன இருக்குது, 3 and 1 இருக்குது, கரெக்டாக? ஸோ 1ம் 3ம் தான் காமன் டிவைசர். இது ரெண்டுத்தில் எது நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்? இது ரெண்டுத்தில் எது கிரேட்டஸ்ட்டாக இருக்குது, 3 தான் கிரேட்டஸ்ட்டு. அதனால் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இஸ் 3. புரியுதா? 1 3 நமக்கு காமன் டிவைசராக இருக்குது. அதில் எது கிரேட்டஸ்ட்டாக இருக்கோ அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேயா? அப்படி தான் நம்ம இந்த ஜிசிடி ஆஃப் 3 and 6 கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட்லையும் பண்ணலாம், இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோடைய ஜிசிடி 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் இந்த 2 பாலினாமியல் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 பாலினாமியலோட ஜிசிடி எப்படி எழுதணும்னா லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோடைய ஜிசிடி மல்டிப்ளை பை இந்த பாலினாமியல் இங்கே நம்ம போட்டோம் இல்லையா, அந்த பாலினாமியலோட ஜிசிடி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ இது 4th சம்மில் லீடிங் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 3 and 6 இருக்கிறதால ஜிசிடி 3 கிடச்சிச்சு. இதே நீங்கள் 3rd சம் போய் பாருங்களேன். 3rd சம் நம்ம பார்த்தோன்னா இங்கே லீடிங் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 2 3 இருக்குது. ஓகேயா? சரி, நம்ம 2 3க்கும் ஆக்சுவலாக நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும்.
எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆர் டிவைசர்ஸ் ஆஃப் 2 என்னது என்னென்ன டேபிள்லாம் 2 வரும் 1 டேபிள் 2 டேபிள் ஓகேயா ஃபேக்டர்ஸ் எழுதலாம் இல்லை டிவைசர்ஸ்னு எழுதலாம் ஓகே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3 என்னென்னது 1 3 இது டிவைசர்னு சொல்லலாம் சரியா இங்கே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வர்றதால நான் டிவைசர்னு எழுதிக்கிறேன் இப்போது காமனாக எது இருக்குது காமன் டிவைசர் எது காமன் டிவைசர் எனக்கு 1 மட்டும்தான் இருக்குது கரெக்டாக இங்கேயும் 1 இங்கேயும் 1 முன்னாடி பார்த்தோம்ல 4th அதில் 1 3 2 இருந்துச்சு காமனாக ஆனால் இங்கே 1 மட்டும்தான் இருக்குது இப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நீங்கள் எது சொல்வீங்க இருக்கிறது 1 மட்டும்தான் அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 தான் அதனால் இதுக்கு ஜிசிடி 1 ஓகேயா இங்கே நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஜிசிடி ஆஃப் லீடிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 2 and 3 இஸ் 1 ஸோ அதனால தான் நம்ம இதுக்கு ஜிசிடி இங்கே வந்து இந்த டிவைசரை மட்டும் அப்படியே எழுதிட்டோம் ஓகேயா ஸோ 1 into x³ + 4x² + 4x அதே தான் வரப்போகுது அப்படின்றதால எழுதியாச்சு ஆனால் உங்களுக்கு இது மாதிரி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 3 5ன்னு கிடைக்கிற மாதிரியும் கொஸ்டின் கொடுப்பாங்க அதனால் கேர்ஃபுல்லாக எழுதுங்க காமன் டேர்ம் நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோடைய ஜிசிடியை கண்டுபிடிங்க ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு 2 மெத்தட் சொல்லியிருக்கேன் லாங் டிவிஷன் மெத்தட் இருக்குது இந்த ஃபேக்டர்ஸ் எழுதியும் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம் ஓகேயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்